மக்களை இன்றைக்கி நான் ஒரு புது சீடோடு வந்திருக்கேன். இங்கே ஒரு வில்லேஜ் தெரியுதா? வில்லேஜ் சரி, அங்கே ஒரு ரூயின் போர்ட்டல், அதுக்குள்ளே கோல்டன் ஆப்பிள் இருக்கும். இந்த சீடில் தான் நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இந்த வில்லேஜுக்கு அடுத்து மரமாக இருக்கா, கீழே கரெக்டாக டிக் டவுன் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெயில் சாம்பிள் வரும். அது காட்டுற டைம் இல்லை, மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ். அதுக்கடுத்து நேராக போய்கிட்டே இருக்கணும். எனக்கு சங்கு வேறு லோட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எனக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். இந்த மைன்கிராஃப்ட் பார்ட் 2 இன்றைக்கி நைட்டு வந்துடும், ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே ஒரு பெரிய கேவ் இருக்கும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு வில்லேஜ் இருக்கும். அதை காட்ட முடியல, சங்கு லோட் ஆக மாட்டேங்குது, மன்னிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நேராக போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருந்தால் ஒரு மலை வரும், அந்த மலையை தாண்டி போகணும். நான் கிரியேட்டிவில் இருக்கனால அசால்ட்டாக போயிட்டீங்க, நடந்து போடும். சும்மா கீழே வந்து லேண்ட் ஆகும்னு பார்த்தா ஒரு எமரல்டு நம்மளுக்கு அடிச்சதுலாம் லக்குன்னு நேராக போயிட்டேன். சரி, எமரல்டில் வச்சு நம்ம நினச்சி இருக்கிறது கிரிக்கெட்டிவ். அதுக்கடுத்து மலையை தாண்டி தான் இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கும். இந்த வில்லேஜில் இங்கே பாடி பில்டரான நின்னாரி, அவர் விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டாக கீழே தோண்டிக்கிட்டே இருந்தேன். கோழி எல்லாம் வந்து தோண்டி கீழே கரெக்டாக போயிட்டேன். தண்ணியில் லேண்டினேன். அதுக்கடுத்து இங்கே வந்து நின்னா இங்கேருந்து அப்படியே பெரிய மைண்ட் ஷாஃப்ட் இருக்கும், செஸ்ட்டு நிறையா இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து திருப்பி தோண்ட ஆரம்பித்தேன். நேராக கீழே தோண்டிக்கிட்டே இருந்தேன். தோணா தண்ணி வந்துச்சு. சரி, தண்ணியே நம்ம நினச்சிக்கப்பட்டு நம்மளே கிரியேட்டிவில் இருக்கோன்னு தோண்டினேன். தோண்டிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கேவ் இருக்கும். எவ்வளோ பெரிய கேவுன்னு பாருங்கள். அங்கே ஒரு லாவா பூல் வேறு இருக்குது. நம்ம டைமண்டுக்கு அளவே இல்லை, டைமண்ட் அன்லிமிட்டட் டைமண்ட் தான். அதுக்கடுத்து நேராக கீழே போனோம். ஸ்ட்ராங் ஹோல்டு இதான் முக்கியமான இது. சீடு வந்து நான் மேலே கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணா. லாஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் வரும். இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு பக்கத்துலேயே தான் போர்ட்டல் ரூம் இருக்கும். இப்போ எனக்கு காமிக்க டைமில். ஓகே, பாய்.